ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக குயிக்காக ஒரு சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுவும் மைதா பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இது டேஸ்ட் வைஸ் அப்படியே நார்த் இந்தியன் கடையில் போய் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மசாலா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் 250 கிராம் சுண்டைக்கடலை எடுத்துகிட்டு அதை 2 தடவை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ 2 பே லீஃபும் 1 ஸ்பூன் மல்லி விதையும் 3 ஏலக்காய் 3 கிராம்பு 1 இன்ச்சு பட்டை போட்டு இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கோங்க. ஆனால் 5 விசில் வேக விட்டுட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிடுவேன். 5 விசில் அவங்கவுங்க குக்கரை பொறுத்து வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் 5 விசில் விட்டால் இது அப்படியே சூப்பராக சாஃப்டாக மலர்ந்து வெந்துடும். அடுத்து நான் எப்பயும் போல் பேன் சூடு பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டிருக்கேன். இந்த ஆனியனுக்கு நம்ம இப்போ செய்ய போகிற கிரேவிக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எதுவும் தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா குயிக்காக வதங்கும், அதனால போட்டிருக்கோம். இது மாதிரி லைட் பிங்க் ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் செய்வேன். அதே மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் நான் அரைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதை தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு 4 பேர் நல்லா சாப்பிடலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் சீரகம் மிளகு அது மாதிரி நிறையா ஸ்பைசஸ் சேர்த்து அம்மா அரைச்சி தருவாங்க, அதை தான் நானும் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மெயின் ஹீரோவே சாட் மசாலா தாங்க. சாட் மசாலா கண்டிப்பாக 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடரும் சீரகம் மிளகு சேர்த்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கலருக்காண்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா போட்ட உடனே சிம்மில் தான் வைக்கணும், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா 2 வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் உப்பு, நம்ம கல் உப்பு போட்டிருக்கனால டக்குன்னு கரைஞ்சிக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற தண்ணி கரெக்டாக வரும். அடுத்து நான் கஸ்தூரி மேத்தியை லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படியே நசுக்கி போடுறேன். அப்போ தான் நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கும் நார்த் இந்தியன் ஃப்ளேவர். அடுத்து நான் வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை தண்ணியை இருத்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக மலர்ந்து வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இது மாதிரி சேர்த்துட்டு இதையும் 2 கலக்குங்க. நான் வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை, நான் இதிலையே சேர்த்துப்பேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சுண்டைக்கடலையே உப்பு நல்லா இறங்கிரும். அடுத்து கொஞ்சோண்டு 2 கைப்பிடி அளவு சுண்டலை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இதை ஏன் போடுறோன்னா, அதுதான் அப்போ தான் கட்டியாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம தேங்காய் அது மாதிரி எதுவுமே அரைச்சி போடுறது இல்லை பார்த்தீங்களா, அதனால. அப்போ இதை நீங்கள் அப்படியே வெறுதாகவும் சாப்பிட்லாம், இல்லை பூரி சப்பாத்தி அது மாதிரி தொட்டும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியில் ஒரு சீக்ரெட்டாக கடைசி தாளிப்புங்க. அப்படியே தாளித்து இதில் ஊற்றணுன்னு வச்சுக்கோங்க, வீடே அப்படியே நார்த் இந்தியன் பாஜி கடைக்கு போவோம் பாருங்கள், அந்த ஸ்மெல் அடிக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த தாளிப்பு தாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு ஒரு மீடியம் சைஸ் 3 பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கீங்க. அந்த எண்ணெய் சுட்ட உடனே பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை கண்டிப்பாக லாஸ்ட்டில் தாங்க செய்யணும். அடுத்து காரத்துக்காண்டி 2 பச்சை மிளகா அதை கீறி வச்சுருக்கேன், 4 நாளாக கீறி வச்சு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கி வந்தால் தான் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இது வதங்கி வந்த உடனே கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுங்க. இல்லைன்னா சலசலன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும், புகை வந்துடும்.
இது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கிண்டிட்டு நம்ம குருமா வச்சுருக்கோம் இல்லையா செஞ்சு, அந்த குருமாவில் அப்படியே தலை மேலே கொட்டிடணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா சல 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 சலன்னு அதோட சத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி 2 கிண்டிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.